ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ என் பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 46. ஹாங்கிரி வந்து அழுதுகிட்டு இருக்கான். சுத்தி பெரிய பசங்க எல்லாரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. சோயா அழாதப்பா அப்படின்னு ஸ்மைலி சொல்லிட்டு, இனி பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிட்டேன், என் கூடவே இரு சரியா, பட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு இனி நீ எப்பவும் அழக்கூடாது அப்படின்னு ஸ்மைலி வந்து ஆங்கிரி கிட்ட சொல்றான். என்ன ஸ்மைலி எதையோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு மேட்சியா கேட்கவும், இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவன் ப்ராமிஸ மீறாம என்னவே தான் இத்தனை நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அப்படி இந்த தடவை ஆங்கிரி தனியா போயிருக்கான். அவன் அழாம இருந்தா சரி அப்படின்னு ஸ்மைலி சொல்லவும், ஒரு அண்ணனா நீ ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்க போலியே அப்படின்னு சொல்லி மேட்சியா கேட்கிறேன். அதே நம்ம உண்மைதான், பட் அப்படின்னு ஸ்மைலி ஏதோ சொல்றான். இந்த ஆங்கிரியோ ஹாக்காயி டீம் அப் பண்ணி ஹைட்டானி பிரதர்ஸ் அடிக்க போனா அசால்ட்டா ஹைட்டானி பிரதர்ஸ் இவங்கள அடிச்சு போடுறாங்க. ரெண்டோ ஆங்கிரியோட காலை பிடிச்சு திரும்பவும் காலை உடச்சு விட்டுருக்கான். அந்த சவுண்ட் கேட்கவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு ரெண்டோ சொல்றான். ஆங்கிரியோட ரைட் கையவோ லெஃப்ட் காலையோ இப்போ உடச்சு விட்டாங்க. இனி இவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ ஹாக்காய் மேல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ரெண்டோ ஹாக்காயோட கழுத்தை பிடிச்சு லாக் போடுறான். ரெண்டொரு இரும்பு ராட வச்சு அவன் மண்டையிலே அடிக்கிறான். இல்ல வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிரி வந்து பயப்படுறான். டேய் கொரிலா நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கடா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சீஃபியோ பார்த்துட்டு இருந்தா. இல்ல இப்படியே போனா ஹாக்காய் செத்துருவான் இல்ல அப்படின்னு ஆங்கிரி பார்த்துட்டு ஏதோ சின்ன பையன் மாதிரி ஆள ஆரம்பிக்கிறான். நீங்க எல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம எழவும், என்னடா இவன் சின்ன பையன் மாதிரி ஆளுறா அப்படின்னு சொல்லி ஹைட்டானி பிரதர்ஸ் பாக்குறாங்க. ஹாங்கிரி ரொம்பவோ கைண்டானவன். ஸோ அவன் யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டான். பட் அவன் மட்டும் அழுதுட்டான்னா கதையே வேற மாதிரி மாறிடும். அவனை கட்டி வச்சிருக்கிற செயின்ல இருந்து அவனுக்குள்ள இருக்கிற டீமன் வெளியே வந்துடும் அப்படின்னு ஸ்மைலி சொல்லவும், என்னது டீமனா அப்படின்னு சொல்லி மீட்சியா கேட்கறான். நான் 4th படிக்கிறப்போ ஹை ஸ்கூல் பசங்க வந்து என்ன அடிச்சாங்க. அதை பார்த்து ஆங்கிரி ஆள ஆரம்பிச்சிட்டான். நான் எந்திரிச்சு பார்த்தப்போ என்ன அடிக்க வந்தவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தானுங்க அப்படின்னு ஸ்மைலி சொல்லுவோம். ஆங்கிரியா அதை பண்ணா அப்படின்னு சொல்லி மீட்சியா கேட்கறான். நான் ஸ்கூல் படிக்கும் போது அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்தது. விட்டா அவன் கொலையா பண்ணிடுவான். அதனாலதான் இனி எப்பவும் அளவே கூடாதுன்னு அவன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கினேன். அவனும் அதுக்கப்புறம் அளவே இல்லை அப்படின்னு ஸ்மைலி சொல்றான். சாரி ஸ்மைலி, ஓ ப்ராமிஸ் நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆங்கிரி வரவும், உடஞ்ச கையமும் காலையும் வச்சுட்டு இவன் எப்படிதான் நடக்கிறானோ அப்படின்னு ஹைட்டானி பிரதர்ஸ் பாக்குறாங்க. ஆங்கிரி மட்டும் ஒரு வேளை அழுதுட்டா அவன் 100 மடங்கு என்ன விட ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு ஸ்மைலி சொல்றான். என்ன இன்னொரு கை காலை உடைக்கணுமா அப்படின்னு ரீண்டோ கேட்கறான். வேண்டாம் ஆங்கிரி, விட்டா இவனுங்க உன்னை கொண்டுருவானுங்க அப்படின்னு ஹாக்காய் சொல்றான். ரீண்டோ ஜாக்கிரதையாரு, கேர்லெஸ்ஸா அவன் கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி ரான் சொல்றான். சரி சரி நான் பாத்துக்கிடுவேன், உடஞ்ச கை காலை வச்சு இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆங்கிரியா தள்ளனா ஒத்த காலில் தான் அவன் நிக்கிறான். பட் ரீண்டோ போல அவனை தள்ளவே முடியல. நான் கடைசியா 4th படிக்கிறப்ப தான் அழுதேன் அப்படின்னு ஆங்கிரி யோசிச்சு பாக்குறான். ஸ்மைலி கிட்ட பிரச்சனை பண்ண எல்லாரையும் ஆங்கிரி போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு தான் அவன் கையெல்லாம் ரத்தமா இருக்கிறத பார்த்து தான் அழ ஆரம்பிச்சிருக்கான். ஸ்மைலி என்ன இனி அழக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினேன். ஏன்னா நான் அழுதம்னா யாரையாச்சும் கொலை பண்ணிடுவான் அவன் பயந்தான். ஆங்கிரி சொல்லவோ பின்னாடி வா அப்படின்னு ரான் கத்துறான். செம ஃபாஸ்டா ரீண்டோ மூஞ்சில ஒரே பஞ்சு தான். அவன் எங்க போனான் அப்படின்னு ரான் பார்த்தா நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு ரானையும் ஒரே பஞ்சு தான். ஹைட்டானி பிரதர்ஸ்ல ஒரு செகண்ட்ல தோக்கடிச்சிட்டானு அப்படின்னு டெஞ்சிகோ ஷாக்கா பார்த்துட்டு இருந்தா. இப்ப அந்த கொரில்லா போய் ஃபைட் பண்ண போறான். ஹைட்டானி பிரதர்ஸ்ட முன்னாடியே சொன்னேன், அவங்களோட வே ஆஃப் ஃபைட்டிங்லாம் ஒர்க் ஆகாது. டேய் நீ தண்டா அன்னைக்கு என்ற அடி வாங்கின அப்படின்னு மோச்சி போய் அவன் தோல்ல கை போட்டா. ஒரே பஞ்சு தான். அந்த கொரில்லாவே அவன் காலி பண்ணிருந்தான். மோச்சியும் ஒரே பஞ்சுல அட்டாக் பண்ணிட்டானா அப்படின்னு சீஃபியோ ஷாக்கிங்கா பாக்குறான். அடுத்து யார் வரீங்க அப்படின்னு ஆங்கிரி கேட்கறான். ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு டெஞ்சிகோ ஆளுங்க பார்த்து பயப்படவும், ரோமானுக்கு துரோகம் மட்டும் போனா மோச்சோ இப்ப அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஒரே கேங்ல இருந்தோங்கிறதுக்காக நான் அவன்கிட்ட ஈஸியா போவேன் மட்டும் நினைக்காத அப்படின்னு ஜோடாவை யூஸ் பண்ணி ஆங்கிரியை தூக்கி கீழே போட்டா. ஆங்கிரி தரைய கூட தொடல. மோச்சோவை பிடிச்ச ஒரே அட்டாக் தான். ஆங்கிரி நீயாடா இது அப்படின்னு சொல்லி சீஃபியோ பாக்குறான். பாதி டெஞ்சிக்குவ ஆங்கிரி தனியாலாவே தோக்கடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். மைக்கே ஆக்சுவலி என்னால் சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு மொய்ச்சோ சொல்லவும், நீ எதை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ எனக்கு தேவை அப்படின்னு மைக்கி சொல்லியிருப்பான். மொய்ச்சோ அதை யோசிச்சு பார்க்குறான். டக்கமிச்சி அதை பாத்தியா ஆங்கிரி வேற லெவலில் அப்படின்னு சொல்லி சீஃபியும் நம்ம ஹீரோவும் ஆங்கிரி கிட்ட வராங்க. டெஞ்சிக்குவோட விஷியஸ் ஜென்ரேஷன்ஸ் நாங்கள் தோத்துட்டோமா அப்படின்னு மொய்ச்சோ பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோ பையன் ஹாக்காயை எழுப்பி கொண்டு வரான். டெஞ்சிக்குவோட பிக் ஃபோரையும் அவன் அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டானே அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. டக்கமிச்சி இந்த பேட்டில் இதில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஆங்கிரி சொல்கிறான். ஆமாம் இவனுங்களை மாதிரி சீட் பண்ணி ஜெயிக்கிறவனுங்க கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி மோசமானவங்களுக்கு கிட்ட கண்டிப்பாக நாங்கள் தோத்து போக மாட்டோம். குரோக்காவா ஈசனா டெட்டா கீசக்கி இவன் நான் இங்கே செத்தாலும் சரி பொங்கலை நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். என்ன மோச்சோ உன்னோட புது யூனிஃபார்ம் எப்படி இருக்கு. கடைசியாக நம்ம விஷயஸ் ஜென்ரேஷன்ஸ் எல்லாரும் இப்போ ஒரே இடத்துல ஒன்னா நிற்கிறோம். இன்னையோட நம்ம பண்ணுற அந்த சின்ன பசங்க ஃபைட் முடிஞ்சது. இன்னைக்கு நைட்டு டோமான க்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு போவோம். ஜப்பானே நீ நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்னு ஈசனா சொன்னதை மோச்சோ யோசிச்சு பார்த்துட்டு நில்லுங்க அப்படின்னு கத்தி எடுத்து
வந்து நிக்கிறான். இப்பதான் திரும்பவும் எங்க கேங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது இந்த இடத்துல முடிய நான் விட மாட்டேன். நாங்க இனிதான் ஆரம்பிச்சு இன்னும் பெருசா வளருவோம். மத்த யாரையும் எங்க ஜெனரேஷனை கிரஷ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு மோச்சோ வந்து கத்தி எடுத்து ஆங்கிரியை குத்தலான்னு போகவும் நம்ம ஹீரோ அவனை காப்பாத்துறான். போச்சு அவன் என்னதான் குத்த போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா டக்குனு காக்கோ அந்த இடத்துக்கு வந்து அவன் கத்திய பிடிச்சிட்டு மோச்சோ நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி அவன் வயிற்றுலயே பஞ்ச் பண்ணி அவனை மயங்க வைக்கிறான். செஞ்சுக்குவ இதுக்கு மேலேயும் உன்னை கரெக்ட் பண்ண விடாத. நீ ஜெயிலுக்கு போற லெவலுக்கு இது ஒன்றும் ஒர்த் இல்ல அப்படின்னு காக்கச்சோ சொல்லவும் அப்படின்னா அவன் நம்ம பக்கமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. காக்கச்சோ என் உயிரை காப்பாத்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் ஈசனா இதுக்காக நீ நான் அப்புறமா பனிஷ் பண்ணிக்கோ அப்படின்னு காக்கச்சோ சொல்லிட்டு டாக்கமிச்சி நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாத. நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல. என்னோட ஹீரோ எப்பவுமே ஈசனா தான். இவன் நரகத்துக்கே போனாலும் நான் கண்டிப்பா அவனை தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் பழைய மாதிரி இல்ல டாக்கமிச்சி. இப்ப நான் டெஞ்சுக்குள்ள பிக் 4ல ஒருத்தன் அப்படின்னு காக்கச்சோ செம ஃபாஸ்டா வந்து ஆங்கிரியா அட்டாக் பண்ணிட்டான். கண்ணமிக்கிற கேப்ல ஜிபியோ ஹாக்கர் எல்லாரையும் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறாங்கப்பா. டோமானோட பெஸ்ட் ஆளுங்களா அவன் ஒரு பஞ்ச்ல தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஃபாஸ்டாவும் பவர்ஃபுல்லாவும் இருக்கா. என்னால எந்திக்க முடியல அப்படின்னு ஆங்கிரி பாக்குறான். என்ன நடந்துச்சு என்னால பார்க்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லி ஹாக்காய் பாக்குறான். இவனை நீ முதல்ல ஃபைட்ல இறக்கி இருக்கணும் அப்படின்னு ஹான்மா சொல்றான். பிக் 4ஓட வேலையை இவன் பாத்துக்கிட்டான்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீசனா சொல்றான். டாக்கமிச்சி எனக்கு கடுப்பா வருது அவனுங்க என்ன அடிச்சுட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லவும் நான் அவனுக்காக பழி வாங்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். தேங்க்ஸ் டாக்கமிச்சி பட் இது என்னோட ஃபைட். நானே அவனுங்களை பழி வாங்குறேன். அப்பதான் நான் ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு காக்கச்சோ சொல்லியிருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு உண்மையிலே நீ இப்போ ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்ட. அதனால தான் நான் கொலக்கார கும்பலில் போய் சேர்ந்துருக்கேன். என்னாச்சு காக்கச்சோ அப்படி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வயிற்றுலேயே வந்து அவன் குத்துறான். அவன் தலையில் இருக்கிற தலம்பு வேற லெவல் அப்படின்னு ஈசனா சின்ன வயசுல சொல்லியிருப்பான். சின்ன வயசுல இருந்தே ஈசனாவும் காக்கச்சோவும் ஒன்னா சுற்றி இருக்காங்க. காக்கச்சோ நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். எதனால காக்கச்சோ ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஈவன் நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உனக்கு கருணையே இல்லாமல் நான் கொண்டுருவேன் டாக்கமிச்சி அதுதான் இப்போ நான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறான். இன்னும் இவனு போய் 11th பிளாக் டிராகன் லீடராக இருக்க சொன்னேன். டாக்கமிச்சி லீடராக இருந்தால் அந்த ஃபியூச்சர் அப்படி இருக்குன்னு பாரு. இதுதான் ரியாலிட்டி. கண்டிப்பா டாக்கமிச்சி தோத்து தான் போக போறான். டாக்கமிச்சி ஒருத்தன் தான் நின்னுட்டு இருக்கான். மத்த எல்லா டோமான் மெம்பர்ஸும் கீழே விழுந்துட்டாங்க. எந்திக்க கூட முடியல. தான் இன்னைக்கு வின் பண்ணும் அப்படின்னு கோகோ சொல்றான். ஹீரோ எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் திரும்பவும் எந்திரிச்சு நிக்கிறான். என்ன காக்கச்சோ நீ இன்னும் மாறலையே. பஞ்ச் எல்லாம் இன்னும் செகண்ட் கிரேட் பையன் மாதிரி வீக்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோகோ டாக்கமிச்சி தோக்க மாட்டான். நீ வேணா பாரு அப்படின்னு அனுப்பி சொல்றான். எதுக்கு நீ இந்த கேங்ல வந்து ஜாயின் பண்ண? ஈசனா தான் உன்னோட ஹீரோன்னு சொன்னல. நம்ம ஹீரோ கேட்கவும் எப்படியா போனா நீ செத்துருவ அப்படின்னு காக்கச்சோ சொல்றான். அவன் தான் சொந்த பிரச்சனையா 2 கேங் பிரச்சனையா மாத்திருக்கான். தான் சொந்த தங்கச்சி யமாவையே கொலை பண்ணியிருக்கான். அவனை போய் எப்படிடா ஹீரோன்னு சொல்ற? சொல்லு காக்கச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கலாம் ஹீரோஸ் ஆயிட மாட்டாங்க. ஆனா என்ன பொறுத்தளவு ஈசனா தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லி காக்கச்சோ சொல்லுவோம். காக்கச்சோ அவன்கிட்ட பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? அவன் கதையை முடியும் ஈசனா சொல்றான். அப்படின்னா நீ உண்மையிலேயே மாறிட்டா காக்கச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்க போனா அவன் பதிலுக்கு நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். டோமானோட ஸ்ட்ராங் ஃபைட்டர்ஸை ஒரே அடியில தோக்கடிச்சாவன் இவ்வளவு அடிச்சு டாக்கமிச்சி மட்டும் எப்படின்னு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோகோ பாக்குறான். டாக்கமிச்சி கீழே வழி இல்லைன்னா நீ செத்துருவ அப்படின்னு சீஃபியோ ஓடி போய் தடுத்துட்டு போதும் டாக்கமிச்சி இதோட நிறுத்திக்கோ. டோமான் தோத்துட்டோம். ஒன்ன தவிர்த்து இங்க யாராலையுமே எந்திரிச்சு கூட நிக்க முடியல. இது ஒரு வின்னிங் பேட்டில் கிடையாதுன்னு தெரிஞ்சுதானே நம்ம ஃபைட் பண்ண வந்தோம். டோமானோட கஷ்டங்களை நீயே சுமக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படியே போனா நீ செத்துருவ அப்படின்னு சீஃபியோ சொல்லவும் டோமான் இன்னும் தோத்து போகல. டோமான் தோத்தோ போகாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் டோமான் தோக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காக்கச்சோ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? அவன் கதைய முடியும் அப்படின்னு சொல்லி ஈசனா சொல்றான். காக்கச்சோவால என்ன தோக்கடிக்க முடியாது. உன் கண்ணை பார்த்தா எனக்கு தெரியுது காக்கச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சாவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல அப்படின்னு காக்கச்சோ பாக்குறான். வழிவிடு காக்கச்சோ நீ அவ்வளவு தைரியமானவனா? வின் பண்றதுக்கு நீ சாகிறதுக்கு கூட ரெடினா அப்படின்னு கீசக்கி வந்து நம்ம ஹீரோ மூஞ்சில கண்ணா நீட்டுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எப்பவும் ஃபியூச்சர்ல மட்டும்தான் அந்த கீசக்கி வந்து இப்படி கண்ணா நீட்டுவான். இந்த தடவை பாஸ்ட்லயே வந்து துப்பாக்கியை நம்ம ஹீரோ மூஞ்சிக்கு நேரா நீட்டுறான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.